ஹலோ கைஸ், வரங்க நான் உங்கள் அளவில் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம தேங்கோத எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். மை லைஃப் ஜேர்னி ஓகே பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். சாரி ரொம்ப லேட் பண்ணிட்டேன். நான் ஸ்டோரி போட நம்ம சேனலில் ஸ்டோரிலாம் போட்டே ரொம்ப நாள் ஆகிடுச்சி. ரொம்ப உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டேன். ஐ எம் ரியலி சாரி. ஓகே, ஃபஸ்ட்டு பாட்டும் செகண்ட் பாட்டும் போய் பார்த்துட்டு வந்தாங்க. அப்போ தான் இந்த தேர்ட் பாட்டு புரியும். கண்டிப்பாக புரிய வாய்ப்பே இல்லை. ஓகே ரொம்ப பேசிட்டேன். ஆமாம், ரொம்ப பேசிட்டேன். சாரி அண்ட் ரொம்ப நான் லேட்டாக போகிறதுக்கும் ரியலி சாரி. நான் வியூஸ் எல்லாம் பார்த்தேன். ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டில் ரொம்ப கம்மி வியூ தான். செகண்ட் பார்ட் ரொம்ப கம்மி தான். பட் பரவாயில்ல, ஒரு 10 பீப்புள் பார்த்தாலுமே எனக்கு அது ரொம்ப எப்படி சொல்கிறது, எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டு தான். எனக்கு பரவாயில்ல, ஒரு 10 பேர் பார்க்குறீங்க. கண்டிப்பாக உங்களுக்காக நான் போடாமல் இருக்க மாட்டேன். பார்க்குறீங்கிறதுக்காக தான் நான் போடுறேன். அந்த எதுவுமே இல்லைன்னா கண்டிப்பாக போட மாட்டேன். பரவாயில்லன்னு தோணுது. நம்ம ஒரேடியாக அம்பானி மாதிரி மேலே ஏற முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. எனக்கு உங்கள் மைண்ட் வைஸ் புரியுது. நீ இப்படி மாதத்துக்கு ஒரு வீடியோ போட்டால் எவடி உன்னை சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுவா, உனக்கு மேலே ஏற முடியும் அப்படின்னா யோசிப்பீங்க. ரைட்டு, விடுங்க. ஏன்னா எனக்கே மேலே சம்டைம்ஸ் தோணும், நீலாம் எங்கே வீடியோ போகிற ஒரு அளவும் போடுறதுல அப்புறம் எப்படி உனக்கு சப்ஸ்கிரைப்லாம் கூடும், உனக்கு வியூஸ்லாம் வரும், வாய்ப்பே இல்லை அப்படிங்க மட்டும் எனக்கே தோணும். இருந்தாலும் நம்மளை நெகட்டிவாக எடுத்துக்கக்கூடாது. எப்போவுமே நம்ம பாசிட்டிவ் மைண்டாக இருக்கணும். பாசிட்டிவாக தான் யோசிக்கணும். பாசிட்டிவாக தான் பண்ணணும். நெகட்டிவாக யோசித்தாலே போதும், அங்கே நெகட்டிவ் வந்துடும். ஸோ நம்ம எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணலாம். ஓகே ரொம்ப பேசிட்டோம். ஆமாம், ரொம்ப பேசிட்டு அட்வைஸ்லாம் போட்டிருந்தா சாரி. இந்த அட்வைஸ் பண்ணுற கேஸுங்களை எனக்கும் பிடிக்காது, உங்களுக்கும் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூத்துங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப பேசுகிறேன். ஓகே இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்க்கலன்னா அந்த பார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தேர்ட் பார்ட் புரியும். ஓகே, மை லைஃப் ஜேர்னி பார்ட் 3க்குள்ளே போகலாம். ஓகே, லாஸ்ட்டாக பார்த்துருப்போம் உங்கள் சைடு தான் பார்த்துருப்போம் இல்லையா. நீங்கள் அந்த முஸ்லீம் ஹாஸ்டலில் ஃபஸ்ட் தங்கி இருந்திருப்பீங்க ஒரு 100 days. அது உங்கள் அப்பா கிட்டேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்களும் உங்கள் மாமும் அங்கே தங்கி இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் அங்கே 100 days முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே வந்திருப்பீங்க இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் பாட்டி வீட்டில் தான் இருக்கீங்க. இப்போவும் உங்கள் டேடி ரொம்ப அராஜகம் பண்ணுறது இந்த மாதிரி தான் இருக்காங்க. இப்போவும் நீங்கள் பிந்தி வீட்டில் பிரச்சனை பண்ண உங்களை தூக்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. பட் எதோ பண்ணி போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு அப்படி விரட்டி இந்த மாதிரி வேலை தான் பார்த்துட்ருக்காங்க உங்கள் வீட்லேயும். நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்கன்னா உங்கள் பாட்டி வீட்டில். ஓகே, அவங்க அம்மாவோட அம்மா வீட்டில், உங்கள் ஆச்சி. நான் ஆச்சின்னு மீன் பண்ணால் புரிஞ்சுக்கோங்க, அது பாட்டி கிராண்ட்மா. ஓகே, அதுவும் உங்கள் அம்மாவோட அம்மா. ஓகே, ஸோ அங்கே இருக்கிறீங்க. அண்டு அவங்க அம்மாவும் உங்கள் கூட தான் இருக்காங்க. நீங்கள் அப்படி இருக்கீங்க. அவங்க உங்கள் பேரண்ட், அதாவது உங்கள் ஆச்சி அண்ட் உங்கள் அம்மா என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, உங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அவங்க வீட்டில் உங்களை விட்டுடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா உங்கள் டேட் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டே இருக்காரு. ஸோ அதனால் உங்கள் அம்மா வேறு எங்கேயாவது அனுப்பிட்டு, வேலையை எங்கேயாவது வேறு ஏதாவது ஊரில் ஒர்க்குக்கு அந்த மாதிரி எங்கேயா அனுப்பிட்டு உங்களை இப்படி அனுப்பிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களையும் இப்போது வேறு ஒரு ஊர், உங்கள் ஊர்லேருந்து அது கொஞ்சம் ஊர் தள்ளி தான். ஓகே, கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் தூரம் தான். அது ஊர் தள்ளி தான் உங்களை வைக்கிறாங்க. அங்கே தான் உங்கள் ஒரு சொந்தக்காரங்க இருக்காங்க. அவங்க எப்படின்னா ஹிந்து. உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் உங்களை வரும். அதாவது உங்கள் பெரியம்மாவோட ஃப்ரெண்டு. ஓகே, ஃப்ரெண்டு. அவங்க உங்களுக்கும் நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்கன்னா உங்களை சித்திங்கிற, அதாவது முறை மாதிரி வச்சு தான் கூப்பிடுறது. ஏன்னா ஃப்ரெண்ட் எல்லாருக்குமே பிடிக்கும். தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க மாதிரி ஆயிருப்பீங்க. ஸோ அதனால் அவங்க வீட்டில் உங்களை விடுறாங்க, பார்த்துக்குமா அப்படிங்கிற மாதிரிட்டு. அவங்களும் உங்கள் ஆச்சி தான் கொண்டு போய் விடுறாங்க. ஓகே, கொண்டு போய் விடுறாங்க. உங்களுக்கு செம்மையாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல். உங்களுக்கு அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஜஸ்ட் 5 years கேர்ள். உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலை. ஒரு மாதிரி ரொம்ப தவிப்போட உங்கள் ஆச்சி அப்படி பார்க்குறீங்க. ஆச்சிமா, நான் விட்டுட்டு போகிறீங்களா, எப்போ வீட்டுக்கு வருவேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பாவம் போல் கேட்குறீங்க. அவங்க இல்லைடா, கொஞ்ச நாளில் உன்னை நான் கூப்பிட்டு போயிடுவேன். ஓகேயா, கொஞ்ச நாள் மட்டும் இங்கே இருந்துக்கூடாமல், நல்ல பிள்ளைல என் பேத்தி நல்ல பிள்ளை தானே, இருந்துப்பல்ல அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் சரி இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு பாவமாக சொல்கிறீங்க. உங்களுக்கே மனசு தாங்கலை. விட்டு போக அவங்களுக்கு சுத்தமாக மனசு இல்லை தான். பட் என்ன பண்ணுறது, விட்டு தான் ஆகணும் சுச்சுவேஷன். ஸோ அதனால் அவங்கள விட்டுட்டு பார்த்துக்கோமான்ட்டு அவங்க பெரியம்மாவோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா. ஸோ
அவங்ககிட்ட வந்துட்டு சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே ஏக்கத்தோடு அப்படியே பார்க்குறீங்க அவங்க போகிறதுக்கு. டாட்டாலாம் அப்படியே கழிட்டு நிற்கிறீங்க, அவங்களும் போயிட்டாங்க. ஸோ இப்படி உங்களுக்கு அவங்களோட வீட்டில் டேஸ் வந்துட்டு மூவ் ஆகுது. அவங்க உங்களை அந்தளவுக்கு நல்லா கேர் பண்ணிக்கிறீங்களா பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் அது இல்லை, கண்டிப்பாக இல்லை. ரொம்ப கம்மியான கேரிங் தான். உங்களுக்கு என்ன தேவைனாலும் அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும், அவங்க பார்க்க மாட்டாங்க. நீங்களே தான் உங்களுக்கு எல்லாமே செல்ஃபாக பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். தலைவேனா எப்போவாது சீவிடுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் அது கூட ஒழுங்காக ஃப்ரெஷ்ஷப் ஆக மாட்டீங்க, நீங்களே தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறது. உங்களுக்கு அது அந்தளவுக்கு பண்ணவும் தெரியாது. ஏன்னா நீங்கள் ஒரு சின்ன ஒரு குழந்த மாதிரி தான். கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் கேர்ளுக்கு என்ன தெரியும், ரொம்ப எதுவும் தெரியாது இல்லையா. உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு நீங்கள் பண்ணுறது இந்த மாதிரி தான் இருப்பீங்க. ஸோ இப்படியே உங்களுக்கு டேஸ்லாம் ஸ்கிப் ஆகிட்ருக்கு. ஒன் டே என்ன ஆகுதுன்னா, அவங்க வீட்டிலேயே, அதாவது நீங்கள் இருக்கீங்க இல்லையா, உங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தங்க வீடு, உங்கள் ரிலேட்டிவ் வீட்டில். ஸோ அவங்க வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் மாதிரி அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் வந்துட்டு ஏதோ ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்களும் கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் அப்லாம் பண்ணிவிட்டு அப்படி போகிறீங்க. அவங்களுக்கு, அதாவது உங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் தான் இருக்கீங்க. ஸோ அந்த ரிலேட்டிவ் அவங்களுக்கு வந்துட்டு 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஸோ அவங்க 2 பேரும் உங்களோட மூத்தவங்க தான். உங்களுக்கு எப்படியும் 2 வயசு, அந்த பொண்ணு ஒரு 3 வயசுக்கு மூத்த பொண்ணாக இருக்கும், அந்த பையன் ஒரு 5 வயசுக்கு என்னமோ மூத்தவனாக இருப்பான். ஸோ அப்படி தான் நீங்கள் வந்துட்டு எல்லோரும் இப்போ வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு இப்போ ரிட்டர்ன் வந்துட்டுருக்கீங்க. உங்கள் ரிலேட்டிவோட ஹஸ்பண்ட், அப்புறம் அந்த 2 பசங்க, நீங்கள் வந்துட்டு ஒரு வண்டியில் தான் போகிறீங்க. ஓகே, ஒரு பைக், ஓகே, பைக்கில் போகிறீங்க. எப்படியும் வரிசையாக சின்ன பசங்க தானே முடியும். ஸோ எப்படியும் உங்களை வச்சு கூப்பிட்டு போகிறாங்க. போயிட்டு இப்போ வாரீங்க. வந்துட்டுருக்க வழியில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஷாப், ஒரு கடை மாதிரி பார்க்குறீங்க. ஒரு கேண்டி ஷாப்ஸ் அந்த மாதிரி தான் பார்க்குறீங்க. அதில் வந்துட்டு சாக்கோஸ் தெரியும் இல்லையா. ஸோ சாக்கோஸ் வந்துட்டு அப்படி தொங்கிட்டுருக்கு. அது நல்லா அந்த பொக்கெட்லலாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சாக்கோஸ் அப்படி தொங்கிட்டுருக்கு, பாலில் போட்டு சாப்பிட்றது. ஸோ அதை பார்த்த உடனே உங்களுக்கு அவ்வளோ ஆசை. உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்கள் ஆச்சி வீட்டிலேருந்து வரைக்கும் சாப்பிட்ருப்பீங்க. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது எப்படி கேட்கணும் தெரில. நீங்கள் வந்துட்டு ஒரு சின்ன குழந்தைங்கிறதுனால நம்ம அடுத்தவங்க வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிறது கூட உங்களுக்கு தெரியலை. நீங்கள் ஒரு உரிமையோட ஒரு தோட்ட வந்துட்டு எனக்கு அது வேணும்ன்ட்டு ஒரு மாதிரி அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, எனக்கு அது வேணும் அப்படின்ட்டு. அதை பார்த்துட்டு அந்த பசங்களும் எங்களுக்கும் வேணும்ன்ட்டு ரொம்ப அடம் பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் வந்துட்டு அப்படியே உங்களை ஒரு முறை தான் முறைக்கிறாங்க. நீங்கள், ஆனால் அது உங்களுக்கு தெரியலை, உங்களுக்கு ஒன்றும் புரியவும் இல்லை. நீங்கள் வந்துட்டு அப்படியே அமைதியாக இருக்கீங்க. ஸோ அவங்களும் போயிட்டு ஒரு 2 பக்கெட் வாங்கிட்டு வராங்க. நீங்கள் வந்துட்டு சரி நம்மளுக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே அவங்க கூட ஏறிட்டு இப்போ பைக்கில் வந்துட்டு வீட்டுக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டீங்க. இப்போ வீடு ரீச் ஆன பிறந்தையும் அவங்க வீட்டுக்கு போனோடனே அவங்க 2 பசங்களுக்கும் நல்லா பால் காய்ச்சி அந்த 2 பக்கெட்லேயும் ஆளுக்கு ஒன்று போட்டு அவங்க 2 பையங்களுக்கும் 2 பசங்களுக்கும் கொடுத்துட்டாங்க. நீங்கள் அப்படியே பாம்போடு பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கல. அதுதான் உண்மை. உங்களை வந்துட்டு அப்படியே முறைக்கிறாங்க, உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரிட்டு ஒரு மாதிரி கேட்காங்க. உனக்கு எதுக்கு நாங்கள் வாங்கி கொடுக்கணும், இதெல்லாம் மூடிட்டு இருந்துக்கோ, உன்னோட லிமிட்டில் இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரிட்டு உங்களை ஒரு மாதிரி ஹாஷாகவே பேசுகிறாங்க. பட் நீங்கள் ஒரு குழந்த, உங்களுக்கு ஒன்றும் புரியலை. பசங்களா அவங்கள வந்துட்டு செம்மையாக வெறுப்பேற்றிட்டே சாப்பிட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப அழுகையாக வருது. நீங்கள் அழுகுறீங்க, பயங்கரமாக அழுகுறீங்க. அப்போ வந்துட்டு அந்த பசங்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்களா, உங்கள் ரிலேட்டிவ், அவங்க வந்துட்டு உங்களை செம்மையாக முறைச்சிட்டு அவங்க வீட்டுக்கு முன்னாடி அந்த தரை மாதிரி இருக்கும், அந்த காம்பவுண்ட் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வீடுங்களாம் இருக்கும். அந்த பாதை மாதிரி ஒரு வழி மாதிரி கிடக்கும், அதாவது அவங்க வாசல் முன்னாடி அப்படி வந்துட்டு கிடக்கும், தரை மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நல்லா வெயில் செம்மையாக அடிக்க, மதியானம் வெயில், 2 மணி வெயில், அது வந்துட்டு செம்மையாக அடிச்சிட்ருக்கு. அப்போ அவங்களாம் வந்துட்டு அந்த வெயிலில் போய் முட்டி போட சொல்கிறாங்க. உங்களுக்கா ஒன்றுமே புரியலை, நான் என்ன பண்ணேன்னு என்னை இப்போ முட்டி போட சொல்கிறாங்க அப்படிங்க மட்டும் பார்த்துட்ருக்கீங்க. அவங்க வந்து உங்களை செம்மையாக மிரட்டுறாங்க. ஹேய், என்ன முட்டி போட சொல்லணும்ல, போய் போட மாட்டியா, போய் போடு, முட்டி போடு போ. நான் எதுக்கு முட்டி போடணும், நான் என்ன பண்ணேன், எனக்கு தான் நீங்கள் அது வாங்கியே கொடுக்கலையே, அப்புறம் ஏன் நான் முட்டி போடணும், போய் முட்டி போடுனா போடு சொல்கிறோம்ல போ அப்படின்னு மிரட்டுறாங்க. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே போயிட்டு முட்டியும் போடுறீங்க. செம்மையாக சுடுது உங்கள் கால், பயங்கரமாக சுடுது. உங்களுக்கு என்ன பண்ணனே தெரியலை.
அப்படியே காலை தேய்ச்சிட்டு அப்படியே முட்டி போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அவங்களா உள்ளேருந்து உங்களை பார்த்துட்டு தான் இருக்காங்க, முன்னாடியே சேர் போட்டு உட்காந்துட்டு. அந்த பசங்களும் நல்லா உங்கள் முன்னாடியே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு அதை பார்க்கவும் கஷ்டமாக இருக்குது. உங்கள் காலும் ரொம்ப வந்துட்டு அப்படியே வெயிலில் பயங்கரமாக ஹீட் ஆகி ரொம்ப உங்களுக்கு சுடுது. முட்டியே உங்களால் போட முடியல. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே போட்டுட்ருக்கீங்க. வலிக்கு, சுடுது, அம்மா எனக்கு வலிக்குது, சுடுது, ப்ளீஸ் என்னை எழுப்பி விட்டுருங்க, எனக்கு சுடுது. ஏய், ஒழுங்காக போடு. முட்டி போடலை அப்புறம் பார்த்துக்க, சட்டை பேல அடிப்பேன். எனக்கு சுடுது. சுட்டா சுடட்டும், போடு. கேட்க தெரியுதுல, போடு, முட்டி போடு அப்படின்ட்டு செம்மையாக அவங்கள பேசிகிட்ருக்காங்க. நீங்கள் பயங்கரமாக உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு முடியலை. அப்படியே கால் பயங்கரமாக உங்களுக்கு அப்படியே வெந்து போகுது. ஒரு மாதிரி அப்படியே பிங்க் ஷேட் ஆகுது உங்கள் கால் முட்டி வந்துட்டு. உங்களுக்கு செம்மையாக அப்படியே காந்தலாக ஆகுது. பயங்கரமாக அது வெந்துடுச்சு. அப்படியே வந்துட்டு வேறு வழி இல்லாமல் அப்படியே இருக்கீங்க. நீங்கள் அவ்வளோதையும் அப்படி தாங்கிட்டு அப்படி முட்டி போட்டுட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour 1 hourக்கு அப்புறம் தான் உங்களை எந்திரிக்கவே சொல்கிறாங்க. எந்திரிச்சிட்டு அப்படியே போயிட்டு உள்ளே ஒரு ஓரமாக உட்காந்துக்கிறீங்க. பயங்கரமாக அழுகிறீங்க. உங்களால் எவ்வளோ அழுக முடியுமோ அந்த அளவுக்கு பயங்கரமாக அழுகிறீங்க. ஆனால் சத்தமே போடாமல் அழுகிறீங்க. அப்படியே கீழே உங்கள் 2 லெக்ஸையும் அப்படியே உங்கள் செஸ்ட்டோடு அப்படியே அணைச்சிக்கிட்டு அப்படியே முகத்தை உங்கள் 2 முட்டி மேலேயும் அப்படியே சாய்ச்சிட்டு அப்படியே மறைச்சி வச்சு ஒரு மாதிரி புதைச்சி வச்ச மாதிரி வச்சுட்டு அப்படியே அழுகிறீங்க. பயங்கரமாக அழுகிறீங்க. உங்கள் வீடை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. உங்கள் அம்மாவை உங்கள் ஆச்செல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்படியே தான்டா உங்களுக்கு டேஸ்லாம் போகுது. கொஞ்சம் கொடுமைப்படுத்துகிறாங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. நீங்கள் வந்துட்டு பயங்கரமாக அது எல்லாத்தையுமே அப்படி அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. வேறு வழி இல்லாமல் கொஞ்சம் டேஸ் அப்படி போயிட்டு தான் இருக்குது. ஒன் டே என்ன ஆகுதுன்னா, உங்கள் ஆச்சி உங்களை பார்க்கறதுக்காக அந்த வீட்டுக்கு வராங்க. வந்தவங்க வந்துட்டு உங்களை பார்க்காங்க. உங்கள் நிலையை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்க்கறதுக்கே அந்த அளவுக்கு மோசமாக தான் இருந்திருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எல்லோரும் ரெடி ஆகிட்டு ஒரு தேட்டருக்கு மூவி பார்க்க போகலான்னு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் எல்லோரும் இப்போ வந்துட்டு ஒரு தேட்டருக்கு போகிறீங்க மூவி பார்க்குறதுக்காக. இப்போ வந்துட்டு மூவியும் ஓடுது. அப்போ உங்கள் பாட்டி உங்களை தான் பார்க்குறாங்க. உங்களை வந்துட்டு அப்படியே பாவமாக பார்க்காங்க. ஏன்னா உங்கள் நிலமை அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. உங்கள் தலையிலலாம் அப்படி ஒழுங்காக அழுக்கெடுத்து குளிக்காத மாதிரி ரொம்ப அந்த பெயின்லாம் அதிகமான மாதிரி இருக்குது. அவங்களுக்கு பார்க்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உங்கள் நிலமை சுத்தமாக சரியில்லைங்கிறது அவங்களுக்கு நல்லா புரியுது. உங்கள் பாட்டிக்கிட்ட வச்சு ஒன்றுமே அவங்க காட்டிக்கலை. ஏதோ நல்லா பார்த்துக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. பட் அவங்க பண்ணுறது எல்லாமே உங்கள் பாட்டிக்கு சொல்லாமலே புரியுது. ஏன்னா உங்கள் நிலமையை பார்க்கும்போது அந்தளவுக்கு தெரியுது அவங்க உங்களை எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அவங்க பசங்களை தான் அவங்க ஒழுங்காக பார்த்துக்குறாங்க. உங்களை ஒழுங்காக பார்க்கலங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, படம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மூவி பார்த்ததுக்கப்புறம் வெளியே வந்ததும், நான் இவளை கூட்டிகிட்டு போகிறேன், நானே அவளை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்துட்டு ஜாலி நான் ஆச்சி கூட போகிறேன்ட்டு செம்ம ஹாப்பி ஆகிட்டீங்க. அப்படியே கொதிக்கிறீங்க. நான் ஆச்சிமா கூட போகிறேன், ஆச்சிமா கூட வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு பயங்கரமாக கொதிக்கிறீங்க. அவங்களும் அப்படியே ஹாப்பியாக அவங்கள பார்த்துட்டு சரி வா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட அவங்க ரிலேட்டிவ்கிட்ட போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உங்களை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் உங்கள் பாட்டி வீட்டில் தான் இருக்கீங்க. உங்களை நல்லா குளிப்பாட்டி உங்களுக்கு நல்லா பவுடர்லாம் போட்டு நல்லா ஜடெல்லாம் பின்னி நல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு அப்படியே உங்களை அழகாக பார்க்கவே அவ்வளோ காஜியஸாக இருக்கீங்க. அப்படியே உங்களை பார்க்குறாங்க. என் பேத்தி இப்போ தான் அழகாக இருக்கா. அவள் எப்படி வச்சுருந்தாவனு, சரி பரவாயில்ல போனது போட்டோம், இனி இருக்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு உங்களை வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. ஸோ வந்துட்டு உங்கள் கூட உங்கள் அம்மா நான் இல்லை, உங்கள் அம்மா வந்துட்டு வேறு எங்கேயோ இருக்காங்க. ஓகே, எங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு உங்களுக்கும் டேஸ் கொஞ்சம் ஸ்கிப் ஆகுது. அண்ட் தென் நீங்கள் வந்துட்டு உங்களை மறுபடியும் இன்னொரு இடத்துல விடுறாங்க. ஏன்னா உங்கள் டேட் மறுபடியும் வந்து
அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால் வந்துட்டு உங்களை இன்னொரு ஒரு ப்ளேஸில் மாற்றுறாங்க. அது எங்கன்னா உங்கள் சித்தி வீடு, அதாவது உங்கள் அம்மாவோட தங்கச்சி வீடு. அங்கே வந்துட்டு உங்களை அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே உங்களோட எப்படி சொல்கிறது, கசின் சிஸ்டர்ன்றது இருக்காங்க. அதாவது உங்கள் சித்தியோட பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். உங்களுக்கு அந்த பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பொண்ணோட நல்லா விளாடுவீங்க. ஸோ ஓகேன்னு நீங்களும் வந்துட்டு உங்கள் சித்தி ஊருக்கு போயிடுறீங்க. போயிட்டு அங்கே கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணுறீங்க. அங்கேயும் அவ்வளோ சந்தோஷமாக நீங்கள் இல்லை. உங்களை அங்கேயும் வந்துட்டு உங்கள் சித்தப்பா வந்துட்டு கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லலாம். உங்களை கொஞ்சம் கொடுமைப்படுத்துகிறாருன்னு சொல்லலாம். கொடுமைப்படுத்துறது வெளியே அந்தளவுக்கு தெரியாதுன்னு சொல்லலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் அப்படி தாங்கிக்கிட்டு அப்படி வந்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்படியே டேஸ்லாம் ரொம்ப ஸ்கிப் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் உங்கள் ஆச்சி வீட்டுக்கே வரீங்க. அதுக்கப்புறமும் உங்களை மறுபடியும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்க மறுபடியும் நீங்கள் வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க. அது உங்கள் பெரியம்மா, அதாவது உங்கள் அம்மாவோட அக்கா வீட்டுக்கு போகிறீங்க. அவங்களும் வேறு ஒரு வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ வேறு ஒரு ஊரில். ஸோ அங்கேயும் போயிட்டு கொஞ்ச நாள் இருக்கீங்க. அங்கே உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டும் கிடைக்கிறா. அவள் பேர் வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி, ஒரு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோமே. ஓகே, அவள் ரொம்ப இன்வால்வ் ஆக மாட்டா. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இப்படி வச்சுக்கலாம், ஒரு ஃப்ரெண்டு. அவங்களோட அந்த ஒரு ஃப்ரெண்டு, அவள் கூட நீங்கள் ரொம்ப இன்டிமேட், ரொம்ப வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி சொல்லலாம். ரொம்பவே அவள் கூட சேர்ந்து நல்லா ஊர் சுற்றுறது, நல்ல வெளியெல்லாம் போகிறது, வாங்கி சாப்பிட்றது, டிவி பார்க்குறது, அவள் கூட பயங்கரமாக விளாட்றது, இந்த மாதிரி தான் பண்ணுவீங்க. ஆனால் அவள் உங்களோட ஒரு ஏஜ் மூத்தவ. ஓகே, ஒரு ஏஜ் வந்துட்டு உங்களோட அவளுக்கு கூட. அவள் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. நீங்கள் அவள் கூடயே வந்துட்டு உங்களுக்கு 5 இயர்ஸ் தான், பட் நீங்கள் வந்துட்டு அவள் கூடயே வந்துட்டு போகிறீங்க. ஓகே, அவள் கூட வந்துட்டு படிக்கிறதுக்காக போகிறீங்க. ஸோ அவள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. நீங்கள் அவள் கூட சும்மா போயிட்டுருக்கீங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு தான் போகிறீங்க, பட் சும்மா 5 இயர்ஸ் தான். ஸோ அதனால் அப்படி சும்மா கூட போகிறீங்க, படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு மாட்டு அவள் கூடயே சேர்ந்து நல்லா எல்லாத்துக்கும் போகிறது, எல்லாமே பண்ணுறது, அந்த மாதிரி தான் இருப்பீங்க. உங்கள் பெரியம்மாவுக்கும் 2 பசங்க உண்டு. அவங்களும் அங்கே தான் ஸ்கூல் படிக்கிறாங்க. ஸோ அவங்க கூட உங்களுக்கு அந்தளவுக்கு டச் இல்லைனாலும் அண்ணன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாண்டிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு அங்கேயும் டேஸ் எல்லாம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. அப்போவும் நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்கள் பெரியம்மா உங்களை வெளுன்னு வெளுக்க அது ஒரு சீனும் ஆகுது. உங்களை அடிக்கிறாங்க, பயங்கரமாக அடிச்சிருவாங்க. உங்களுக்கு தைலம் போடக்கூட ஆள் இருக்காது. நீங்களாகவே உங்களுக்கு செல்ஃபாக வந்துட்டு தைலம்லாம் போட்டுக்குவீங்க. ஏன்னா உங்களை அந்தளவுக்கு அடிச்சிருப்பாங்க. எப்படி சொல்கிறது, விறகு கட்டை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். விறகு எப்படி சொல்கிறது, மரம்லாம் வெட்டி வச்சுருப்பாங்க. அப்போல்லாம் கொஞ்சம் வந்துட்டு அடுப்பு யூஸ் பண்ணுவாங்க, அதாவது விறகு அடுப்பு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக விறகுலாம் வெட்டி வச்சுருப்பாங்க மரத்துலேருந்து. ஸோ அந்த மாதிரி வெட்டி வச்ச விறகுலேருந்து ஒரு விறகு கட்டி எடுத்து தான் அடி வச்சுருப்பாங்க. அது உங்களுக்கு பயங்கரமாக பக்கமாக வீங்கி செம்மையாக அதாகி போயிருக்கும். உங்களுக்கு அப்படி பேர்ன் ஆகி ரொம்ப பிளட்லாம் கூட வந்துருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து தைலம் போட்டு தேய்ச்சிட்ருப்பீங்க. உங்களுக்கு நீங்களே தான் தைலம் போட்டுட்ருப்பீங்க. வேறு யாரும் உங்களுக்கு அந்தளவுக்கு கேர் பண்ணாங்க யாரும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டைமிங்கில் தான் என்ன ஆகுதுன்னா, உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு செகண்ட் மேரேஜ் பண்ணலான்ட்டு முடிவெடுக்கிறாங்க. ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வருது. அண்ட் நீங்கள் வந்துட்டு மறுபடியும் உங்கள் அப்பான்ட்டேன் உங்கள் ஆச்சி அம்மா வீட்டுக்கு வரீங்க. வந்து இருக்கீங்க. உங்கள் அம்மாவுக்கு அப்பாலாம் பேசிலாம் முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மேரேஜும் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி மேரேஜும் பண்ணுறாங்க. ஸோ மேரேஜ் முடிஞ்ச கையோடு நீங்கள் வந்துட்டு உங்கள் பெரியம்மா வீட்டுக்கு தான் போகிற மாதிரி இருக்குது. ஸோ அங்கே அப்படி கொஞ்சம் டேஸ் அந்த மாதிரி போகுது. உங்கள் அம்மாவுக்கும் மேரேஜ்லாம் முடிஞ்சிருச்சு. உங்கள் அம்மாவை வந்துட்டு எப்படி மேரேஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, உங்களை வந்து கூட வச்சு போகணும் அப்படின்னு சொல்லி தான் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் உங்கள் அம்மா கூட நீங்கள் அதுக்கப்புறம் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகுது. உங்கள் அம்மா கூட தான் நீங்கள் இருக்கீங்க. பட் உங்கள் செகண்ட் டேடும் சரியில்லை. கொஞ்சம் உங்களை வந்துட்டு வேறு மாதிரி ட்ரீட் பண்ணவும் உங்களுக்கு வந்துட்டு அது கஷ்டமாக போயிடுது. உங்கள் அம்மா வந்துட்டு உங்களை வந்துட்டு அவர் டார்ச்சர் பண்ணுறதை பார்த்த உடனே ஒரு நாள் உங்கள் ஆச்சிம்மா உங்கள் வீட்டுக்கு வராங்க. அதாவது உங்கள் அம்மா அண்ட் உங்கள் செகண்ட் ஃபாதர் அண்ட் நீங்கள் இருக்கும்போது உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறவங்க வீட்டுக்கு வராங்க. வரவும் உங்கள் அம்மா வந்துட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க, இப்படி பண்ணுறாருமா, என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியலை அப்படின்ற மாதிரி சொல்லணும். உங்கள் ஆச்சியா ரொம்பவே இதாகிட்டாங்க. நீ ஒன்றும் பிள்ளையை பார்த்துக்க வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், அவளை கூட்டிகிட்டு போய் நான் பார்த்துக்கிறேன் பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போய் அவங்களே அதுக்கப்புறம் வச்சு பார்த்துக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இப்போது ஃபஸ்ட் இயர் உங்கள் ஆச்சிமா வீட்டிலேருந்து தான் படிக்கிறீங்க. உங்கள் ஆச்சி கூட தான் வந்து படிச்சுட்ருக்கீங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்துட்டு இப்போ போகிறீங்க. போயிட்டு நல்லாவே படிக்கிறீங்கன்னே சொல்லலாம். கொஞ்சம் நல்லாவே படிப்பீங்க நீங்கள், அந்த மாதிரி தான் இருக்கீங்க.
அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஸ்கூல் போயிட்டு வேறு ஸ்கூல் போயிட்டு வர அந்த மாதிரி தான் இருந்திருப்பீங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் அம்மாவும் வந்துட்டு கன்சீவ் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பேபியும் பர்ன் ஆகுது. அதாவது உங்களுக்கு ஒரு சிஸ்டர். ஸோ சிஸ்டர் வந்துட்டு பர்ன் ஆகிருக்கு. நீங்கள் அந்த குழந்தைய பார்த்து உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. உங்களுக்கு சிஸ்டர்னால் ரொம்ப பிடிக்கும். பேபிஸ்னாலே உங்களுக்கு கேர்ள் பேபின்னு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த சிஸ்டர் பார்த்தோன்னே உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அது கூட விளாட்றது அந்த மாதிரிலாம் நல்லாவே வந்துட்டு ஃபன் பண்ணிவிட்டு அது கூட இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைல் போயிட்டுருக்கும். இந்த மாதிரி டைமிங்கில் தான் உங்கள் மாமாவுக்கும் வந்துட்டு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. என்கேஜ்மெண்ட்லாம் எடுக்கும். ஸோ மேரேஜ் டேட்டும் கிட்ட நெருங்கிட்டு இருந்திருக்கும். அந்த மாதிரி டைமிங் தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த டிசம்பர் மந்த்து. ஸோ ஓகே, அப்போ வந்துட்டு கிறிஸ்மஸ் டே வருது. கிறிஸ்மஸ்க்கெலாம் பயங்கரமாக ட்ரெஸ்லாம் எடுத்து நல்லா ட்ரெஸ்லாம் போட்டு செம்மையாக கிறிஸ்மஸ்லாம் கொண்டாடிட்டுருக்கீங்க. பயங்கரமாக கொண்டாடிட்டுருக்கீங்க. உங்கள் சிஸ்டருக்கும் நல்லா அழகாக ப்ளூ கலரில் லைட் ப்ளூ அண்ட் ஒயிட் கலரில் கவுன்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. உங்களுக்கும் நல்லா லைட் ப்ளூவில் ஒரு ஃபுல் கவுன் போட்டிருக்காங்க. நீங்கள் ரெண்டு பேருமே பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருப்பீங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே ஜாலியாக விளாண்டுட்டே இருப்பீங்க. உங்கள் ஆச்சலாம் அப்படி சுற்றி வருவீங்க. உங்கள் அம்மையும் அப்படியே சுற்றி வந்து அப்படியே விளாட்றது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்த அந்த நைட் டைம் வந்துட்டு நல்லா அந்த கிறிஸ்மஸ் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. காலையிலேயே கோயிலெலாம் போயிட்டு வந்திருப்பீங்க. ஸோ ஓகே, அந்த டே நைட் டைம் வந்துட்டு நல்லா இந்த மத்தாப்பெல்லாம் பொருத்தி நல்லா விளாண்டுட்டு அந்த மாதிரிலாம் வெடிலாம் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நல்லா விளாண்டுட்டு இருந்துருப்பீங்க. அந்த மாதிரி டைமிங்கில் உங்கள் சித்தப்பா வராங்க. அதாவது உங்கள் ஃபாதரோட உங்கள் டேடோட பிரதர். ஓகே, அவங்க வராங்க. வந்துட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு போக வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. அதாவது உங்கள் ஆச்சிக்கிட்ட அவளை கூட்டிகிட்டு போயிட்டு நான் கொண்டு வந்து விட்டுடுறேன். கிறிஸ்மஸ் தானே, நான் ஒரு 2 நாள் அவளை வந்து கூட வச்சுட்டு கொஞ்ச நாள் என் கூட இருக்கட்டும், மறுபடி கொண்டு வந்து விட்டுடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு செம்மையாக அவர் பார்த்தோன்னே பயமாயிட்டு, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் உங்கள் அப்பா கிட்ட கொண்டு போய் விட்டுருவார் அப்படின்ட்டு. அப்பா இருப்பார், கண்டிப்பாக இவர் அப்பா கிட்ட தான் என்னை கூப்பிட்டு போவார் அப்படின்ட்டு ஒரு பயத்தில், இல்லை நான் வரமாட்டேன்னு பயங்கரமாக அழுகுறீங்க. உங்கள் மாமாலாம் பார்க்காங்க, அவள் வரலங்கால விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் எல்லாமே தான் சொல்கிறாங்க, அவள் வரலான்றா விட்டுருங்க, எதுக்குங்க தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, கொண்டு போய் அவங்ககிட்ட விடுறதுக்கா அப்படிங்க மாட்டு உங்கள் ஆச்செலாம் வந்துட்டு பேசுகிறாங்க. பட் அவர் வந்துட்டு, இல்லை நான் அவன்கிட்டலாம் விட மாட்டேன், அவன் இங்கே கிடையவே கிடையாது, நான் தான் இங்கே இருக்கேன், நான் அவளை 2 நாள் வச்சுட்டு அவள் கூட என்ஜாய் பண்ணிட்டு, அதாவது கிறிஸ்மஸ் இந்த டேஸ் ஹாலிடேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அதை என்ஜாய் பண்ணிவிட்டு அவளை கொண்டு வந்து விட்டுருவேன் அப்படின்னு மட்டும் சொல்கிறாரு. நீங்களாம் பயங்கரமாக இருக்கிறீங்க, போகவே மாட்டேன்னு ஒரே அட்டம் பிடிக்கிங்க. பட் அவர் வந்துட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு, நினச்சிமா சித்தப்பா உனக்கு பிடிக்கும் தானே, சித்தப்பா உனக்கு எவ்வளோ பண்ணியிருப்பேன், உனக்கு பிடிக்கும் தானே, என்ன உனக்கு பிடிக்கும்ல, அப்பா கிடையாது வீட்டில், அப்பா இல்லவே இல்லை, அப்பா வெளியூர் போயிட்டான், நீ இந்த சித்தப்பா நம்பி வரலாம்ல, கூட வா ப்ளீஸ்மா ப்ளீஸ், அப்பா கூட வாடா அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே பார்க்கிங்க. உங்களுக்கு ஆக்சுவலி உங்கள் சித்தப்பானா ரொம்ப பிடிக்கும், உங்கள் டேடோட பிரதரை வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு போகிறதுக்கு பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு, இல்லை அப்பா இருப்பார், நான் வரல மாமா, நான் போகலன்னு சொல்லுங்க, நான் வரல. ஏன்டா அப்படி அழுகுற, சித்தப்பா தானடா கூப்பிட்டு போகிறேன், நான் அப்படி விட்டுருவேன், நான் அப்பா கிட்ட விட மாட்டேன்டா, ப்ளீஸ் உன்னை கூப்பிட்டு போயிட்டு நாளைக்கே கொண்டு வந்து விட்டுறேன், நாளைக்கு சரியா, இன்னைக்கு கூப்பிட்டு போயிட்டு கண்டிப்பாக நாளைக்கு ஈவினிங்கே உனக்கு கொண்டு வந்து வீட்டில் விட்டுடுறேன், நல்ல பிள்ளைல, சித்தப்பா கூட வாடா. நான் வர மாட்டேன், நீங்கள் என்னை விட மாட்டீங்க, அப்பா இருப்பாங்க, அப்பா அடிப்பாங்க. அப்பாலாம் அடிக்க மாட்டார், அப்பா கிடையவே கிடையாது வீட்டில், இல்லை நீ வாடா, அப்பா வெளியூர் போயிட்டாடா, வாடாமா. வரல அப்படின்ட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. பட் உங்கள் சித்தப்பா கேட்கவே இல்லை, உங்களை கூட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. ஸோ வந்துட்டு நாளைக்கு கொண்டு வந்து விட்டுறேன் ப்ளீஸ், அவளை விடுங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்துட்டு சரின்ட்டு உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக நாளைக்கு கொண்டு வந்து விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. உங்கள் மாமா தான் உங்களை பைக்கில் வச்சு கூட்டே போகிறாங்க. நீங்கள் வந்து செம்மையாக அழுகுறீங்க, மாமா என்ன வேணாம் கொண்டு போய் விடாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது, வேண்டாம் நான் போகல, விடாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது ப்ளீஸ் அப்படின்ட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. பட் உங்களுக்கு கொண்டு போய் விட்டுடுறாங்க. ஸோ விட்டுட்டு காலையில் வந்துட்டு உன்னை கூப்பிட்டு வந்துடுவாங்க, நீங்கள் வந்துடு அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க.
உங்கள் மாமாவும் சொல்லிவிட்டு உங்களை விட்டுட்டு போகிறாங்க. நீங்களும் உங்கள் சித்தப்பாவை பார்த்துட்டு நாளைக்கு கொண்டு போய் விட்டுறணும், சரியா, ஏமாற்றலாம் கூடாது அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறீங்க. அது வந்து கண்டிப்பாக உனக்கு கொண்டு போய் விட்டுடுறேன், ஓகே, நாளைக்கு ஈவினிங் கண்டிப்பாக உனக்கு கொண்டு போய் வீட்டில் விட்டுடுறேன், ஓகே, அழக்கூடாது, நல்ல பிள்ளை, குட்க பாய், இப்போ நம்ம படுத்துக்கலாம், நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகணும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டு போய் தூங்க வைக்கிறாரு. நீங்களும் அப்படியே சமத்தாக போய் படுத்துக்கிறீங்க. படுத்து தூங்குறீங்க, நல்லா தூங்குறீங்க. பட் உங்களுக்கு நெக்ஸ்ட் டே என்ன ஆக போகுதுங்கிறது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வந்துட்டு நிம்மதியாக தூங்கிட்டுருக்கீங்க. அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு, உங்களை தூங்க வச்சுட்டு அப்படி பார்த்துட்டு அவரும் உங்கள் பக்கத்துலேயே அப்படி படுத்துக்கிறாரு. அவர் பாட்டுக்கு அப்புறம் அவரும் தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம், ஓகேயா. ரொம்ப லாங்காக போகிற மாதிரி இருக்குல்ல ஸ்டோரி, தெரியும், இது கொஞ்சம் லாங்காக தான் போகும். எப்படி சொல்கிறது, நான் 2 பேரும், அதாவது ஹீரோ உங்களையும் முயற்சி பண்ணி காட்டவே மாட்டேன். இந்த ஸ்டோரியில் முக்கால்வாசி ஹீரோயின் தான் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேயா. நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் அடுத்து என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் பார்க்கலாம் கண்டிப்பாக. இதுக்கப்புறமும் நீங்கள் நிறைய பார்ட்டில் எப்படி சொல்கிறது, நிறையா உங்கள் ஸ்டோரி தான் வரும், வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம டேங்க் சைடும் இருக்குது நிறைய ஸ்டோரி, ஸோ அதுவும் பார்க்கலாம், ஓகே. அதுக்கப்புறம் நான் ஓனாக க்ரியேட் பண்ணதே பார்க்கலாம். ஆக்சுவலி இதெல்லாம் ரியல் ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு எடுத்தது, பட் யாரோட இன்சிடெண்ட்லாம் சொல்ல மாட்டேன், ஓகே. கண்டிப்பாக அது ஒரு ரியல் இன்சிடெண்ட் வச்சு எடுத்தது தான்டா. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். கமெண்ட் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு, ஓகே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்ருங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆர்மிஸ்க்குலாம் ஷேர் பண்ணிக்கோங்க, ஓகே. நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூடா, பாய் பாய்.